சார் இங்க பாருங்களேன், 9வது கேள்வியாக ஹானரபிள் பிரசிடென்ட் கேட்டிருக்கிறது. இந்த கேள்வி நியாயமானதாக படுகிறது. அதனால நான் அதை கேட்குறேன். அதுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க தயவு செஞ்சு. சட்டப்பிரிவுகள் 200, 201 கீழ் ஒரு மசோதா சட்டமாக மாறுவதற்கு முன்பு நீதிமன்றங்கள் எந்த வகையிலும் அதன் உள்ளடக்கங்கள் மீது தீர்ப்பு வழங்க அனுமதிக்கப்படுகிறதான்னு கேட்கிறாரு. அதாவது சட்டங்கள் சட்டமன்றத்தின் மூலமாக நாடாளுமன்றம் சார் அதனுடைய உள்ளடக்கமே விவாதத்திற்குரியதாக இருக்கும்போது அதன் மீது தீர்ப்பு வழங்க அனுமதி இருக்கான்னு கேட்கிறாரு. இல்லை, அதன் மீது தீர்ப்புனா எனக்கு ஒன்றும் புரியல. அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, 14 கொஸ்டின்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 14 கொஸ்டின்ஸ் அப்படின்னும் பொழுதே அதில் இப்படிப்பட்ட கேள்விகள். இப்போ உள்ளடக்கத்து குறித்து விவாதத்தை இருக்கும்பொழுதே கோர்ட்டு தலையிடலாமா அப்படின்ற கேள்வி வரும்போது கோர்ட்டுக்கு அது எப்படி போகுது? கோர்ட்டுக்கு தலையிடலாமான்ற கேள்வி கேட்கும்போது கோர்ட்டுக்கு அந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டு தானாக சோமோட்டோவாக ஒன்றும் தலையிடலை. இப்போ இவங்க பிரச்சனைகள் நீதிமன்றத்திற்கு போகின்ற பொழுது நீதிமன்றம் அது சம்பந்தமான விசாரணையை, அது சம்பந்தமான வழக்குகளை எடுத்துக்கிட்டு நடத்தும். மற்றபடி தானாக சோமோட்டோவாக வருவது கிடையாது. இது வரைக்கும் நடந்தது இல்லை. சரி, இவங்க எப்படி இந்த கேள்வியை புட்டப் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற இதில் அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லாவற்றையும் விட மேலானது, முதன்மையானது, தனிநபர்கள் அல்ல அப்படின்ற கருத்தை இப்போ இன்னைக்கு தலைமை நீதியரசராக பொறுப்பேற்றிருக்கார் இல்லையா ஜஸ்டிஸ் கவாய், அவர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அரசியலமைப்பு சட்டம் தான் அனைத்தையும் விட மேலானதாக இருக்கிறது, தனிநபர்கள் அல்ல, நம் நாட்டை வழிநடத்துவது அரசியலமைப்பு சட்டம். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது அந்த சட்டப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரங்கள். அது பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். ஆக பொதுவாக ஜனநாயகம், டெமோக்ராட்டிக். இப்போ நண்பர் கூட சொன்னாங்க அது என்ன தனியாக, இது தனிநாடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தியா ஜனநாயக நாடு. முதல்ல அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் டிக்டேட்டர்ஷிப் கிடையாது. ஆனால் உடனே இது வரைக்கும் 75 வருஷமாக இல்லை சார் இந்த மாதிரியான பிரச்சனைகள். கவர்னரோ பிரசிடெண்ட்டோ எதில் தலைவர் அவங்களுக்கான பணிகளில் இருப்பாங்க. அரசியல் மாறுபாடுகள் என்பது வேறு. ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததற்கு பிறகு எதற்கு தேவையில்லாமல் ஒரு கவர்னர் சொல்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாக்கள் அனுப்புகிறோம். எவ்வளோ நாள் சார்? 2.5 வருஷங்கள் 3 இயர்ஸ் ஆகுது. நான் அவரை அவர் கவர்னர் ரவி தான் இப்போ இருக்கிறார். அவர் ஆர்எஸ்எஸ் ரவின்னு கூட சிறப்பாக அவரே கூட்டுக்கிறார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒன்றும் இல்லை, 2.5 வருஷம் என்ன அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணோன்னா அவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுங்களா? நாங்கள் கையெழுத்து போடாமல் எடுத்து வச்சிருக்கிறோம்னா இட் இஸ் டெட், செத்து போச்சுன்னு அர்த்தம். அதை போய் திரும்ப நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசினார். அப்படி பேசுவதில் இருக்கக்கூடியதை பார்த்தா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மூலமாக வருவதை எவ்வளவு அலட்சியமாக ஒரு நியமன பொறுப்பில் வரக்கூடிய ஒரு இது. அதனால தான் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணார், நம்முடைய தமிழக முதல்வர், எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் என்ன பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போகின்ற பொழுது இதுவரை இந்தியாவில் இல்லாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை வாங்கினாங்க. அந்த தீர்ப்பின் மூலமாக பல்வேறு மாநிலங்களும் அதுக்கப்புறம் அதை உணர்ந்து அப்புறம் வரவேற்க ஆரம்பித்தாங்க. ஏன், எதற்காக? இவங்களுடைய இப்போ ஏப்ரல் 8 வந்தது சார் இந்த ப்ராப்ளம், இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம். இப்போ என்ன ஆகுது நாள்? இவ்வளவு நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? நீங்கள் ரிவ்யூ போகலாம்ல, அப்பீல் கிடையாது, ரிவிஷன் கிடையாது, ரைட் ஐனோ, சுப்ரீம் கோர்ட்டில் கிடையாது, ரிவ்யூ போயிருக்கலாம்ல. ஏன் ரிவ்யூவில் போய் கேட்டுக்கிட்டு ப்ராப்ளம்ல அதை விட்டுட்டு சும்மா சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு பிரசிடென்ட்டு, ஒரு கவர்னர், பிரசிடென்ட்டோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத இவர்களுக்கு என்ன அதிகாரம்? இவர்கள் ஏன் பேசணும்? அதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? இந்த 11 இது இப்போ என்ன சார் நோக்கம், என்ன எய்ம், என்ன அதை சொல்லுங்க சார். நோக்கத்தை சொல்லுங்க. பிரசிடென்ட் இப்ப இதை கேட்கறாங்க அப்படின்னா என்ன காரணம்? இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கணும், மக்களாட்சி இருக்கணும். மக்களாட்சியை விட்டுட்டு சர்வாதிகாரமாக பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சர்வாதிகாரமாக என்ன அர்த்தம்? நீங்க கேள்வி கேளுங்க.
என்ன என்ன அர்த்தம்? ஐயநாதன் சார், சார் இணைப்புல நீங்க யூபிலையும் மத்திய பிரதேசலையும் குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. அதெல்லாம் பார்க்காம வந்து தனிநாடு மாதிரி தமிழ்நாட்டை நீங்க கேள்வி கேட்கறது. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கு சார். இந்தியா சப் கான்டினென்ட், இந்தியன் சப் கான்டினென்ட்ல நாங்களும் இருக்கோம் யூனியன்ல. அதை புரிஞ்சுக்கிங்க. அது இல்லாம நாங்க என்னமோ தனிநாடு மாதிரி நீங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்குறீங்க. இந்தியாவை வந்து மொத்தமாக மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தப்பாக வழி நடத்திட்டு போறதே தவறு. கொஸ்டின் 9 மாத்திரம் நான் ஒரு கிளாரிஃபை பண்ணிடுறேன். சொல்லுங்க சார் ப்ளீஸ். கொஸ்டின் 9 வந்து ஒரு மசோதா வந்து சட்டம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீதிமன்றங்கள் அதில் தலையிடலாமான்றது கொஸ்டின் 9. ஆமா சார். இப்போ வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் மகாதேவன் பெஞ்சில் இருந்தது வந்து லிஸ்ட் வந்து அந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்றது கிடையாது. கவர்னர் அந்த சட்டத்தில் கையெழுத்து போடாத தூங்குறாருன்றது தான் வந்து அங்கே டிஸ்பியூட்டு. ஓகே. அதனால வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து இது மாதிரி அந்த வரைக்கும் தான் கொடுத்தாங்க தவிர அந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்றது அவங்க தரல. ஏன்னா லிஸ்ட் அது கிடையாது அவங்களுக்கு முன்னாடி. சின்ன இது ஒன்றும் இல்லை. நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் கூட அது கூட என்ன தெரியுமா சொல்றாங்க, மிக தெளிவாக சொல்றாங்க சார். ஓகே. 2 வருஷம் முடியும் முடியாதுன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே புரியுது சார். ஜட்ஜ்மென்ட்ன்றது இல்ல. நாங்க நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறத மசோதாவை முடியும் முடியாது அப்படின்னாவது சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்ல. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?